உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். பொதுவான ராசி பலன்களிலே நவக்கிரக நாயகர்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநாரப்பா போற்றி என்று அற்புதமான ராசி பலன்குள் நல்லதொரு கிரகங்களின் சஞ்சாரங்கள் அவ்வப்போது கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றவாறு பொதுவான ராசி பலன்களிலே நல்லதொரு விரிவான தெளிவான அற்புதமான நிகழ்வுகளையும் அற்புதமான கிரகங்கள் சஞ்சாரங்களை பற்றியும் விளக்குகிறேன். ஜனவரி மாத ராசி பலன் சிம்ம ராசி நேயர்களுக்கு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக 2025 மாதம் என்பது கடந்த மாதங்களை விட 2024 விட 25 என்பது மிகவும் பிரமாதமாக நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு 2-11 யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு ஜனவரி 5ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய நீங்கள் எண்ணுகின்ற அபிலாசை ஆசைகளை குறிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தை லாபாதிபதி பார்க்கின்ற அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. ஆகையால் சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாலும் ராசியில் இருக்கக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய ராசியை சனி பகவான் பார்க்கின்ற பொழுது இங்கே கணவன் மனைவிகளிலே ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடும் மனக்கசப்பு ஏமாற்றங்கள் இருந்தாலும் ஜனவரி மாதம் என்பது அது இல்லாத ஒரு அமைப்பு. சனி பகவான் குரு பகவான் நட்சத்திரத்திலே செல்கின்ற ஒரு காரணத்தினாலேயும் சனியின் பார்வை என்பது ராசியை பார்க்கின்ற பொழுதும் இங்கே உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து ஒரு சிலருக்கு இந்த மாதங்களிலே தை மாதம் என்பது 14ஆம் தேதியில் ஜனவரி பிறக்கப் போகின்ற ஒரு அமைப்பு என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு வரன் அமையாதவர்களுக்கு கல்யாணம் நடக்காதவர்களுக்கு சுபபோகமான நல்லதொரு யோக பலன்களை சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமசானத்திலே மறைந்து உங்களுடைய பஞ்சமசானத்திலே இருந்து திரிகோணத்திலே பலம் பெற்று லாபசானத்தை பார்க்கின்றது. சூரியனும் சந்திரனும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய தாய் தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய காரகாதிபதி காரகனும் என்னுடைய பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று பார்க்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் தடை தாமதங்கள் கல்யாணங்கள் நடக்காதவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஜனவரி மாத ராசி பலன் என்பது சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தை போன்று இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர்கள் யோக பலன்கள் இல்லாமல் இருந்தாலும் மற்றும் பலருக்கு நல்லதொரு யோகத்தை கொடுக்க பெறுகின்ற ஒரு மாதமாக அனைவருக்குமே நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ஜனவரி மாதம் 2025 ராசி பலன்களில் புத்தாண்டுகளிலே பலதரமான யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிறக்க போகின்ற மாதங்களிலே புத்தி காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்கு 2-11 லாபத்தை கொடுக்கக்கூடிய மூத்த சகோதரனால் நல்லதொரு யோகத்தையும் உயரமான உழைப்புகளுக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேர்களே, கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசிக்கு சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவானும் 4ஆம் இடத்திலே புதன் பகவானும் 5ஆம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானங்கள் பற்றி சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியது பிரயாணங்களை பற்றி குறிக்கக்கூடிய சந்திர பகவான் தாய்க்காரகன் உங்களுடைய 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராசி அதிபதி சூரிய பகவானும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது தாய் தகப்பனால் நல்லதொரு யோகம் மூத்த மனிதர்களால் அங்கீகாரம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாத முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருந்து கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சுக்கிரனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே ஒரு சிலருக்கு வரன் அமையாதவர்களுக்கு கூட்டாளிகளால் தொழில்களால் நல்லதொரு மேன்மையை தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவானுடன் சேர்ந்து ஸ்தானாதிபதியும் பணத்தை கொடுக்கக்கூடிய தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சுக்கிர பகவானுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திலும் குருவுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்திலும் கேந்திர ஸ்தானங்களிலே பணப்பிரசானகமான் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய இரு கிரகங்களும் சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமஸ்தானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. அது மட்டுமல்லாது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவானும் 10ஆம் இடத்திலே குரு பகவானும் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு யோக பலன்களை சிம்ம ராசி அதிபதியும் திரிகோணத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே ஜனவரி மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. சிம்ம ராசி என்பதே சிம்மாசனத்தின் போன்று அதிகமாக நல்லதொரு சுறுசுறுப்பு வேகம் விவேகம் நீதி நேர்மைகளுக்கு கட்டுப்பட்டு உயர்ந்த பதவிகளிலே உயர்ந்த தொழில்களை பார்க்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாகவும்
தொழில்களை செய்யக்கூடியவர்களாகவும் பெரிய மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான சிம்மாசனத்தின் ராசியின் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத ராசி பலன்கள் என்பது மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. புதன்கிழமையிலே அதுவும் லாபஸ்தானத்திலே புத்திகாரகன் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பட்டு குருவும் புதனும் ஒன்றுக்கொன்று பார்வை என்பது 10ஆம் இடம் 4ஆம் இடம். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரி யோகங்களும் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது உங்களுடைய முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று ராசியை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பெண்களால் ஆதாயங்கள், கணவன் மனைவிகளால் ஒருவருக்கொருவர் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது. 2ஆம் இடத்திலிருந்து ராகு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. அதே சமயத்தில் இரவு நேரங்களில் 4 என்று உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதம் 22 தேதிக்கு பிறகு உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு சிம்ம ராசிக்கு 4, 9 என்று சொல்லக்கூடிய தாய் தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய சொத்து சுகங்கள், வீடு, வாகனம், உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை குறிக்கக்கூடியது, அந்தஸ்துகளை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பலம் இழந்து 12ஆம் இடத்திலே மறைந்து இருக்கின்றது என்பது இரவு நேரங்களில் செல்கின்ற நேர்களாக யாராக இருந்தாலும் சற்று கவனமாக செல்லக்கூடியது. அதுவும் 4ஆம் இடத்ததிபதியும் பாக்கியாதிபதியும் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு பாதிப்புகளும் மருத்துவ செலவுகளும் சென்று கொண்டிருக்கின்ற மாதம் என்பது இருக்கின்றது. அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பலப்படுத்துகின்றது. குடும்பஸ்தானம் உயருகின்றது. குருவின் பார்வை என்று சொல்லக்கூடியது தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று 10, 4 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலே ஒன்றுக்கொன்று பலம் பெற்று இருக்கின்ற அற்புதமான யோகம் என்பது மட்டுமல்லாது ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்திலேயும் சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்ததிபதி ராசிக்கு கேந்திர ஸ்தானங்களிலேயும் 6 கூடையவர் 7ஆம் இடத்திலேயும் சனியும் சுக்கிரனும் இணைவு பெற்று இருக்கின்றது என்பது இந்த ஜனவரி மாதங்களிலே ஒரு சிலருக்கு மரணமயதவர்களுக்கு வரணமயம் இருக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றவர் குழந்தை பாக்கியம் கிடைக்காத ஒரு சிலருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதம். வரணமய சுப நிகழ்வுகள் நல்லதொரு காலமாக 2ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. அதுவும் விரையாதிபதி நாளிலே விரையாதிபதி சாரம் சந்திர பகவான் நட்சத்திர சாரம் பெற்றும் நட்சத்திராதிபதி உங்களுக்கு பஞ்சமகானத்திலே இருந்து அமைய பெற்ற இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களையும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் புண்ணிய ஸ்தலங்களிலே தரிசிப்பதற்கும் நல்லதொரு மாற்றத்தை சிம்மாசனத்தின் அதிபதி பலம் பெற்றும் நவகிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக அமைய பெற்றும் சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்ம ராசி என்பதை அயராது உழைக்கக்கூடியது. சூரிய பகவான் 24 மணி நேரமும் எப்படி உழைத்து கொண்டு இருக்கின்றாரோ கடினமாக நம்மளுக்கு ஒளியை கொடுக்கின்றாரே அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது ஒரு சிதற ராசி, நெருப்பு ராசி, மலையும் சார்ந்த இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி. காலபுருஷ தத்துவத்தின் 2வது திரிகோணத்தில் அமையப்பெற்ற ஒரு ராசி. அற்புதமான ஒரு பஞ்சமசானத்திலே அமையப்பெற்றவர்கள் குழந்தைகளால் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் பூர்வ புண்ணியத்தால் யோகத்தை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது உங்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு காலபுருஷ தத்துவத்துக்கு மேச ராசிக்கு 5ஆம் இடமாக கூறப்படுகின்ற ஒரு ராசி. இது ஒரு ஸ்திர ராசி. நிரந்தரமாக சொத்து சுகங்கள், வீடு வாசல் யோகங்களை பெறக்கூடிய ஒரு சிம்மாசனத்தின் அதிபதி உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே அதுவும் சூரியனு சந்திரனு விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே இருக்கின்றது என்பது குலதெய்வத்தின் அருளும் அற்புதங்களும் யோகங்களும் கிடைக்க பெறுகின்ற இந்த மாதங்களிலே குருவின் பார்வை 5ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பலம் பெற்று கொடுத்துகின்றது அமைப்பு மட்டுமல்லாது உங்கள் வாயால் வருகின்ற அமைப்பு அனைத்தும் வாயால் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்து சுபபோகமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் குடும்ப ஸ்தலங்களிலே குதூகலம் கொண்டாட்டங்கள் நடத்தக்கூடியதும் சுப நிகழ்வு நடத்துகின்ற ஒரு அமைப்பு. கல்யாணம் நடக்காதவர்களுக்கு ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வரன் கிடைக்காதவங்களுக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கிடைக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. தேவகுருவும் அசுரகுருவும் சிம்ம ராசிக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஜனவரி மாத ராசி பலன் என்பது பற்பல யோக பலன்களையும் தாங்கி உங்களுக்கு கொடுக்கின்றது. 2ஆம் இடத்தில் கேது பகவானால் தடை தாமதம் என்பது குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசி நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. இந்த ராசி இந்த காலகட்டங்களிலே ஜனவரி மாதங்களிலே உங்களுடைய 2, 11 லாபத்தை குறிக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று புதனும் குருவும் ஒன்றுக்கொண்டு பார்க்கின்றது என்பது வாத்தியார் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கின்றது.
விரையாதிபதி பஞ்சமானத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்றவர்களுக்கு கிடைக்காத சொத்து சுகங்கள் வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் 10ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தலங்களிலே இருக்கின்ற காரணத்தினால் சுக்கிர பகவான் முயற்சி சனாதிபதியாகவும் சனியும் சுக்கிரனும் தொழில்காரகனுடன் சேர்ந்து ராசியை பலப்படுத்துகின்ற காரணத்தினாலே இந்த ஜனவரி மாதங்களிலே ஒரு சிலருக்கு அபார தொழில் வேலையிலே இருக்கக்கூடிய தொழில் 6 ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, ஒரு சிலருக்கு ராசி லக்கணம் ஒருங்கே அமையப்பட்டவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது தேவகுருவும் அசுரகுருவும் ராசிக்கு 7ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்திலேயும் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஒன்றுக்கொன்று 4-10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. மட்டுமல்லாது விரையாதிபதியும் ராசி அதிபதியும் சூரியனும் சந்திரனும் வளர்ப்பிறையில் இந்த மாதம் பிறந்திருக்கின்ற இந்த மாதங்களிலே சிம்ம ராசிக்கு நல்லதொரு மாற்றங்களில் தொழில் வேலைகளிலே கொடுக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி ஸ்தானங்கள் நீங்கள் செய்கின்றது. சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது. இந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் கடைசியில் சற்று சகோதர சகோதரிகளிடமிருந்து மனக்கசப்பு, தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே செவ்வாய் பகவான் ஜனவரி 22ஆம் தேதி என்பது மிதுன ராசியிலே செல்ல போகின்றதும், புதன் பகவான் ஜனவரி 5ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு செல்கின்றதும் இந்த மாதங்களிலே புதாதித்ய யோகத்திலே இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. புதனும் சூரியனும் இணைந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே ராசி அதிபதியும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணியத்திலே குதூகலமான கொண்டாட்டங்கள், குலதெய்வத்தின் அருள் கிடைக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு, குழந்தைகளின் அன்பு ஆதரவுகள், குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் செல்ல பெறுகின்றது. குழந்தைகளின் படிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலே நல்லா அருமையாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டுமல்லாது நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் ஜனவரி மாதம் என்பது சிம்ம ராசிக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. கோச்சார ராசியாக தனுசு ராசியிலேயே அமையப்பெற்று நட்சத்திரம் போராட 4ஆம் பாதத்திலும் லக்கணம் கன்னியிலேயும் அமர்கிறது. 2ஆம் இடத்திலே லக்கணம் பெறுகின்றது. திதி சுக்லபட்ச பிரதம திதியிலும் கரண பவகரணத்திலும் திதி தெய்வம் என்பது குபேரனாக மற்றும் பிரமாவை வழிபட்டால் இந்த மாதங்களிலே பலவிதமான வெற்றி மேன்மைகளை பெற முடியும். அதுவும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு சிம்மத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசி ஒரு ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி குறிக்கக்கூடிய நெருப்பின் ஹோமத்தை பற்றி குறிக்கக்கூடிய அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்திலே உங்களுக்கு அமையப்பெற்று அவருடைய பார்வை என்பது சிம்மத்திற்கு 6ஆம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினால் கடன், நோய், வம்பு வழக்கு இல்லாத ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய 2ஆம் இடத்தையும் 6 தொடர்பு கொள்கின்றது மட்டுமல்லாது உங்களுடைய 4ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கின்ற பொழுது வீடு, வாசல்கள், வண்டி, சொத்து சுகங்கள் அமைய பெறுகின்றது. அமையாதவர்களுக்கும் விற்கிறவர்களுக்கும் வாங்குறவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாது முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசி பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிடமிருந்து அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனும் சனியும் பார்க்கின்ற பொழுது வரன் அமையாதவர்களுக்கு, கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் இந்த தை மாதம் 4ஆம் ஜனவரி 14ஆம் தேதியிலே பிறக்கப் போகின்ற தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் சஞ்சாரம் பற்பல யோக பலன்களை தாங்கி உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜனவரி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் சிம்மராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்றது. இந்த மாதங்களிலே யோகம் என்பது வியாகதம் யோகத்திலும் யோக தேவதை வாயு பகவானாக வழிபெறுகின்ற இந்த மாதங்களிலே குரு பகவானை வழிபெற்று வரவும் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே உங்களுடைய 5ஆம் இடத்ததிபதியும் சிம்மத்திற்கு 4ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலிருந்து சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஜனவரி 22 தேதிக்கு போகின்ற பொழுது செவ்வாயும் புதனும் ஒன்றுக்கொன்று பார்வை செய்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளிடமிருந்து உறவு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கருத்து வேறுபாடுகளும், அதுவும் 2ஆம் இடத்ததிபதி புதனாகவும் 4ஆம் இடம் 9ஆம் இடமாக இருக்கின்ற தாய் தகப்பன் பலதரப்பட்ட உங்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இரவு நேரங்களில் செல்லக்கூடிய சிம்ம ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் சென்றால் அனைத்தையும் ஜெயிக்க முடியும். அந்த வகையிலேயே 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவரும் தாய் தகப்பனால் தேவையில்லாத விரை செலவுகள் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் ஜனவரி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த செவ்வாய் பகவான் பலம் பெறுகின்ற 11ஆம் இடம் செல்ல பெறுகின்ற இந்த ஜனவரி 22 தேதிக்கு பிறகு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்பதும் நடக்கின்றது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்திலே பாக்கியாதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கின்ற குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் புதன் பகவான் 4ஆம் இடத்திலே பலம் பெற்றும் 5ஆம் இடத்திலே ஜனவரி 5ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற
பொழுது குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்கள், படிப்புகளிலே மேன்மைகள், நல்ல படிக்கின்ற ஒரு ஞான அறிவை பெறுகின்ற ஒரு அற்புதமான யோக மாதமாக சிம்மாசனத்தின் அதிபதியும் பலம் பெற்று லாபசனத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் பிறக்கப் போகின்ற மாதம் என்பது சிம்ம ராசி நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் மட்டுமல்லாது நீங்கள் எடுக்கின்ற காரியத்திற்கு முயற்சி சனாதிபதி பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே எடுத்த வேகத்தில் எந்த ஒரு தொழில் வேலைகளாக இருந்தாலும் முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்ம ராசி லக்கணம் என்பதே இது ஒரு மிகவும் உழைக்கக்கூடியதும் உயர்ந்த பதவிகளையும் உயர்ந்த இடங்களையும் சொத்து சுகம் வீடு வாசல் சிம்மாசனத்தில் போன்று இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலேயே சிம்மாசனத்தின் அதிபதி கேந்திரசான திரிகோணத்திலேயே பலம் பெற்று விரையாதிபதியுடன் சூரியனும் சந்திரனும் இணைந்து வளர்பிறையில் பிறக்கப் போகின்ற மாதம் என்பது உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக சிம்மாசனத்தின் அதிபதி பலமாக இருந்து இந்த மாதம் பிறக்கின்றது மட்டுமல்லாது தாய் தகப்பனி அனுகிரகத்தோடு இந்த மாதம் கிடைக்கின்றதுனாலே பெரியோர்களில் ஆசி பெற்று அற்புதமான யோக பலன்களை பெறப்போகின்ற மாதம் என்பது இதுநாள் வரையில் கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடு பிரிந்தவர்கள் அனைத்தும் சேரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது ஜனவரி மாதம் என்பது 2025 பிறக்கக்கூடிய புதன்கிழமையிலே லாபத்தையும் யோகத்தையும் அன்பு ஆதரவுகளையும் பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை சிம்மராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக நவக்கிரகங்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு லாபசானத்திலேயே சென்று கொண்டிருக்கின்றார். தாய் தகப்பனின் அன்பு ஆதரவு மூத்த மனிதர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்க பெறுகின்றது. நவக்கிரகங்களில் சஞ்சாரம் அற்புதமான யோக பலன்களை கொடுத்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.